வெல்கம் டு ஆத்மா. எப்பொழுதும் நம் மனதில் எழும் கேள்விகளுக்கு சாதகமான பதிலே அமைய வேண்டும் என்று உள்ளம் எண்ணிக்கொண்டே இருக்கும். மாறனுக்கும் அப்படித்தான், தம்பையாவிற்கும் அப்படித்தான். ருத்ராவை நேரில் பார்த்தால்தான் மாறனுக்கு நிம்மதி. ஆனால் தம்பையாவிற்கு மாறனை தன் கண்ணெதிரிலேயே வந்ததுதான் நிம்மதி. பசியில் மிருகத்திற்கு வேட்டையாடாமல் காலடியில் உணவு கிடைத்தால் எப்படி இருக்கும்? தம்பையாவிற்கும் அப்படித்தான் இருந்தது. காதல் ஜோடிகளில் காதலியை கொன்றுவிட்டான். இப்போது காதலனை கொல்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ருத்ரா இனி என்ன செய்ய போகிறாள்? தன் காதலனை காப்பாற்றுவாளா? தன்னை கொன்றவனை பழித்தீர்க்க நினைக்கும் இந்த வேளையில் தன் காதலனை கொல்ல நினைக்கும் தம்பையாவை ருத்ரா என்ன செய்ய போகிறாள்? வாருங்கள் பார்க்கலாம். சார், சார், யாரு அது? உள்ள வாங்க. சார், ருத்ராவோட சித்தப்பா. நான் தான் தம்பி. நீங்க யாரு? நான் ருத்ராவோட ஃப்ரெண்டு சார். ஓ அப்படியா? உட்காருங்க. சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? என்ன தேடி நீங்க எப்படி வந்தீங்க? சார், நானும் ருத்ராவும் ஒன்னா ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணோம் சார். ரெண்டு பேரும் ஒன்னா வர மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருந்ததுனால வர முடியல சார். அப்புறம் ருத்ராவை நீ போ, நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் ருத்ராவுக்கு கால் பண்ண சார், சுவிட்ச் ஆஃப்னு வருது. ருத்ரா எங்க சார்? என்ன சார் ஆச்சு? தம்பி, ருத்ரா நேத்து இங்கிருந்து கிளம்பி போயிட்டாலே. ஆபீஸ்ல இருந்து அர்ஜென்டா போன் கால் வந்தது. நான் கிளம்புற சித்தப்பா 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு தானே போனா. நீங்க என்னடா இப்போ இப்படி சொல்றீங்க? நீங்க இப்போ ஒரு போன் போட்டு பாருங்க தம்பி. சார், சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். ஏதாவது டவர் ப்ராப்ளத்தினால சிக்னல் கிடைக்காம இருக்கும். இப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். சார், மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. தம்பி, நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. ருத்ரா ரொம்ப தைரியமான பொண்ணு. அவளுக்கு எதுவும் ஆகாது. அவள் நிச்சயமா சென்னையில தான் இருப்பா. ஆமா தம்பி, நீங்க ருத்ராவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. போட்டோல பார்த்தா 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க. சும்மா சொல்லுங்க தம்பி, நான் ரொம்ப சோஷியல் டைப். என்ன லவ்வா? ஆமா சார், லவ் பண்றேன் சார். நல்ல விஷயம் தானே தம்பி. இந்த காலத்துல ஒருத்தரோட மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. லவ்ல இந்த காலத்துல சகஜம் தானே தம்பி. உங்களையும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல பிள்ளையா தான் தெரியுது. ருத்ரா ஒரு முடிவு எடுத்தா நிச்சயமா அதுல எந்த தப்பும் இருக்காது. அது எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகி வாங்க, சாப்பிடலாம். இல்ல, நான் கிளம்புறேன் சார். என்ன தம்பி, அதுக்குள்ள கிளம்புறேன்னா எப்படி? ருத்ராவை பார்த்தா தான் சார் எனக்கு வேலையை நடக்கும். நான் ருத்ராவை பார்க்கணும் சார். சரி தம்பி, கிளம்புறேன் சார். வரேன் சார். சரி தம்பி. நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை. நாளைக்குள்ள இது நடக்கலன்னா நீ உயிரோட இருக்க மாட்ட தம்பா. ஏதாவது பண்ணு தம்பா, ஏதாவது பண்ணு. ஹலோ, சொல்லுண்ணே. டேய், எங்கடா இருக்கீங்க? நம்ம ஏரியா டீ கடையில தானே இருக்கோம். முட்டா பசங்களா, அடி ஆள்னா காலுக்கு கீழே இருக்கணும். டீ கடையில இருக்க கூடாது. ஏன்னா கேட்டுக்கூடா, ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. உடனே நம்ம பசங்களை கூட்டிட்டு கிளம்பு. தோல்ல ஒரு பேக மாட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட நோக்கி ஒரு பையன் வந்துட்டு இருப்பான். அவனை எதுவும் பண்ணிடாதீங்க. அவனை பிடிச்சு நம்ம ஷெட்ல கட்டி போட்டு வைங்க. புரியுதா? சரிண்ணே. டேய், உயிர் பிரச்சனைடா. இன்னைக்கு நாள் தாண்டிடுச்சுன்னா நாளைக்கு நாம உசுரோட இருக்க முடியாது. புரிஞ்சதா? சரிண்ணே, நாங்க பாத்துக்கிறோண்ணே. டேய் வாங்கடா.
எங்கடா அண்ணன் மெயின் ரோடு தானே சொன்னாரு. ஆமாடா. டேய் டேய் அங்க இருக்கான் பாரா. அங்கயா? வா 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 வாடா. வாங்கடா. பிரதர் நீங்க வாங்க, கொஞ்சம் என் கூட வாங்க, பேசணும். யார் நீங்க? நான் எதுக்கு உங்க கூட வரணும்? இப்ப நாங்க யாருக்கு தெரிஞ்சு பொண்ணா கொடுக்க போற? வாடா. மரியாதையா பேசுப்பா. டேய் என்னடா? ஏய் கையறா. டேய் ஏய் கையறா. உன் மேல கைய வச்சா டேய் ஆ? என்ன பண்ணுவ? இதோ பார். ஏய் அவ்வளவுதான். கையறானா? டேய் அண்ணன் ஏய். சொன்னாப்ல இருந்தா நின்னு பேசிட்டு இருக்கோம். வாடா. டேய் டேய் புடிடா. டேய் புடா. டேய் புடிடா. டேய் வேகமா போங்க. நின்றா. டேய் புடிடா. சீக்கிரம் சீக்கிரம். எங்கடா போனா? போயிருப்பான். டேய், எங்கடா ஆளை காணோம் அவனை? ஆ? வா 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 வா. அண்ணா நஞ்சி தீவுக்கு போகணுண்ணே. நஞ்சு தீவா? போலாமண்ணா. அட போப்பா. அண்ணா ப்ளீஸ்ண்ணே, கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அங்கே போய் ஆகணுண்ணே. எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், ப்ளீஸ்ண்ணே. இல்ல 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 அதெல்லாம் போக முடியாதுப்பா. புரிஞ்சுக்கோங்கண்ணே. சரி அந்த சிவப்பு கலர் போட்டுல ஏறு. சிவப்பு கலர் போட்டாண்ணே. சிவப்பு கலர் போட்டு தான்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. வாங்கண்ணே. சரி போய் போ போ ஏறு. ஓகேண்ணே. அண்ணா இங்க ஒருத்தன் நஞ்சு தீவுக்கு போகணுங்கிறானே, என்னண்ணே பண்றது? பாக்குறதுக்கு இளவட்ட பையன் மாதிரி இருக்கான். சரிண்ணே அப்படியே பண்ணிடுறேண்ணே. அண்ணா
கேந்திரா, நீ சொன்ன மாதிரி அவன் கையில கிடைச்சான். கையில கிடைச்சவன இந்த முட்டை பசங்க எப்படியோ மிஸ் பண்ணிட்டானுங்க. இதுல இந்த போட்டு வர தனியா ஓடுதுங்கிறானுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கேந்திரா. ஐயோ, இந்த மாதிரி ஒரு உயிர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல கேந்திரா. அவளோட லவ்வரா இந்த காலத்துல எங்க அம்மா அப்பா செத்தா கூட எதுவும் கிடையாது. அவ லவரை மட்டும் கொண்டு இருந்தா உனக்கு 1 மணி நேரம் இல்ல, பல மணி நேரம் அவன் நல்லா குறைஞ்சு போயிருப்பான். என்ன கேந்திரா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வர, நீ காதிலே விழாத மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க. பதில் சொல்லு. கடலுக்குள்ள போனோம். இது கடலுக்குள்ளையா? அன்னைக்கு கடலுக்குள்ள போக வேண்டாம், அது அவளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு சொன்ன. இப்ப கடலுக்குள்ள போகணுங்கிற? போகணும். ருத்ரா, ருத்ரா, ருத்ரா. தான் தேடி வந்தது காதலியை, ஆனால் துரத்தப்படுவது யாரால் என்ற குழப்பத்தில் மாறன் ருத்ராவை தேடி நஞ்சுத்தீவிற்கு போகலாம் என்று முடிவு செய்யும் பொழுது மீண்டும் தம்பையாவிடம் மாட்டிக்கொள்கிறார். ஆனால் ருத்ரா இடறி விழுந்த தன் குழந்தையை காக்கும் தாயைப் போல மாறனை தனது இருப்பிடத்திற்கு அழைத்துச் செல்கிறாள். கேந்திராவும் தம்பையாவும் இனி என்ன செய்ய போகிறார்கள்? தான் எப்படி இங்கு வந்தோம் என்று தலைகால் புரியாமல் திக்கு தெரியாத காட்டில் அலைந்து கொண்டிருக்கும் மாறனுக்கு ருத்ராவின் வீடியோ கேமரா கிடைக்கிறது. அந்த வீடியோ கேமரா மூலம் ருத்ரா மாறனுக்கு தெரிவிக்கப் போவது என்ன? மாறன் மரணமடைந்தால் ருத்ரா நிலைகுலைந்து விடுவாள் என்று கேந்திரா நம்புகிறார். ஆனால் ருத்ரா இறந்த விஷயம் மாறனுக்கு தெரிந்தால் என்னவாகும்? பார்க்கலாம் இந்த காதலின் கண்ணீரை. ருத்ரா, 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 ருத்ரா.
எங்க இருக்க ருத்ரா? சொல்லு ருத்ரா, எங்க இருக்க? இதுக்குதான் என்ன கூட்டிட்டு வந்தியா? எங்க இருக்க ருத்ரா? எங்க இருக்க? எங்க இருக்க ருத்ரா? ருத்ரா எங்க இருக்க சொல்லு. ருத்ரா எங்க இருக்க ருத்ரா? இதுக்குதான் என்ன கூட்டிட்டு வந்தியா? அவன் மிஸ் பண்ணிட்டோன்னு தெரிஞ்சா அண்ணன் அவ்வளவுதான். காட்டுக்குள்ளதான் அண்ணன் பார்த்து பாருடா. இல்ல பொறுமையா இரு, எப்படியாவது பிடிச்சிடலாம். அண்ணன் வந்துட்டாரா? டேய் என்னடா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? காட்டுக்குள்ள இருக்கவே முடியலண்ணே. எங்களும் பயமா அடிச்சு விரட்டிடுச்சுண்ணே. உங்கடா டேய் தம்பா என்ன கேந்திரா? நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. மச்சான், என்னடா? இப்ப போ. டேய் வாங்கடா. டேய் வாங்கடா சீக்கிரம். இதோ வந்துட்டேண்ணே. ருத்ரா 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 நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்ன ருத்ரா போகாதன்னு. ஏன் ருத்ரா இப்படி பண்ண? நான் சொன்னதை கடைசி வரைக்கும் நீ கேட்கவே இல்லையா ருத்ரா? நான் என்ன பண்ணுவேன் ருத்ரா? என்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டே ருத்ரா. அமானுஷ்யத்தை தேடிச் சென்ற ருத்ரா தன் கண்முன்னே அமானுஷ்யமாக ஆத்மாவாக நிற்பதை பார்த்த மாறன் என்ன செய்வான்? அதிர்ச்சியில் உறைந்து போனான். பேச்சு மூச்சின்றி நின்றான். கண்ணீரில் மூழ்கினான். அதிர்ச்சியில் உறைந்து போன மாறன் இனி என்ன செய்ய போகிறான்? காதலில் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் ஆச்சரியப்படுத்திக் கொள்வதுண்டு. ஆனால் இங்கு மாறன் அதிர்ச்சியில் இருக்கிறான். தன்னுடன் ஆசையாக பேசி சிரித்து மகிழ்ந்த தன் காதலி இப்பொழுது ஆத்மாவாக தன் கண்முன்னே நிற்பதை பார்க்கிறான். தன் காதலனுக்கு என்ன சொல்லி ஆறுதல் தரப்போகிறாள் ருத்ரா? வாருங்கள் பார்க்கலாம். இங்க இருக்கிற அமானுஷ்ய சக்திக்கு பயந்து தானே மாற போக வேணாம்னு சொன்ன. ஆனா இங்க நிலைமையே வேற மாறா. இங்க இருக்கிறது அதை விட மோசமான மிருகங்க மாறா. அமானுஷ்ய சக்தி கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம் மாறா. இந்த மாதிரி ஊரே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற மனுஷ மிருகங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம் மாறா. அதுவும் என் சித்தப்பா இருக்காரே, என்ன சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தவர். அவரை பார்த்தே மாறா. இந்த பணத்தாச மனுஷங்களை என்னெல்லாம் பண்ணுதுன்னு.
உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பா. என்ன கேந்திரா, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? என்ன உன் உயிர் மேல அவ்வளவு ஆசையா? அது சரி, நீ என்னை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனா எனக்கு இப்ப அந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா அவ உனக்கே ஆட்டம் காட்டிட்டால. இத பாரு கேந்திரா, நீ என் உயிரை காப்பாத்துனா பெரிய மந்திரவாதின்னு ஒத்துக்கிற. அப்படி இல்லைன்னா கேந்திரா, சரக்கு வேணும்னு ஆர்டர் வந்திருக்கு. நாளைக்கு நான் அதை சப்ளை பண்ணி ஆகணும். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்ல? உனக்கு உன் உயிர் வேணுமா பணம் வேணுமா? என்ன இப்படி கேட்டுட்ட? எனக்கு ரெண்டும் வேணும். கேந்திரா, நான் இறங்கி போட்டா? சொல்லு கேந்திரா. கொஞ்சம் பொறு. மரணம் இது மனிதனின் ஆசைகளுக்கெல்லாம் முடிவுற்று நீட்டிக்க முடியாத பாதை. மரணக்கோட்டை தாண்டி ருத்ரா, மரணக்கோட்டிற்கு அருகில் மாறன். இனி ருத்ராவால் அந்த கோட்டை தாண்டி வாழ்க்கைக்கு வர முடியாது. ஆனால் தம்பையா மாறனை கொன்றால் மாறன் ருத்ராவிடம் செல்ல முடியும். இதற்கு எந்த காதலி அனுமதிப்பாள்? இப்பொழுது கேந்திராவால் ருத்ராவின் கைகள் கட்டப்பட்டு விட்டது. கைகள் கட்டப்பட்ட நிலையில் மாறனின் கழுத்திற்கு வரும் கத்தியை எவ்வாறு காப்பாற்ற முடியும்? ருத்ராவால் மாறனை காப்பாற்ற முடியுமா? காத்திருப்போம் நாளை வரை. இது ஆத்மா.